இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டைப் ஆஃப் ஸ்டாக்ஸ். ஸோ ஸ்டாக்ஸில் என்னென்ன வகை இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு திங் என்னென்னா காமன் ஸ்டாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. காமன் ஸ்டாக்ஸ் வெர்சஸ் ப்ரிஃபர்டு ஸ்டாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ப்ரிஃபர்ட் ஸ்டாக்ஸ். ரெண்டாவது, ஸ்டாக்ஸை மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் வச்சும் நம்ம பிரிக்கலாம். அதாவது அந்த கம்பெனியோட சொத்துரிமை எவ்வளோ அப்படி அதை பொறுத்து நம்ம ஸ்டாக்ஸை கிளாஸிஃபை பண்ணலாம். ஸோ அது மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் இதை பொறுத்தும் ஸ்டாக்ஸை நமக்கு கிளாஸிஃபை பண்ணலாம். தேர்டு growth versus value stocks. இதை பற்றி பார்க்கலாம். எந்த ஸ்டாக் க்ரோ ஆகிறதுக்கான பொட்டென்ஷியல் இருக்குது, ப்ளஸ் எந்த ஸ்டாக்ஸ்லாம் எப்போவுமே சர்டைனான வேல்யூ ஹோல்ட் பண்ணிகிட்டே இருக்கும் அப்படின்றதே பார்க்கலாம். தென் ஃபைனலாக ஹவு டு சூஸிங் ஸ்டாக்ஸ், நமக்கு சூட்டபுளான ஸ்டாக்ஸ் எப்படி நம்ம சூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதெல்லாம் தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் கண்டென்ட், காமன் ஸ்டாக், அதாவது பொதுவான ஸ்டாக்ஸ். இது பார்த்திங்கன்னா, இந்த ஸ்டாக் வாங்கிறதுனால உங்களுக்கு அந்த கம்பெனியோட ஓனர்ஷிப் இருக்கும். இந்த கம்பெனிக்கு நீங்கள் ஒரு ஓனர் மாதிரி, கிட்டத்தட்ட இந்த கம்பெனிக்கு நீங்கள் ஒரு ஓனர். தென் இந்த ஷேர் ஹோல்டர்ஸ் ஹாவ் voting ரைட்ஸ். ஸோ அந்த ஓட்டிங் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டிலலாம் உங்களுக்கு பேசிக்காக நீங்கள் காமன் ஸ்டாக்ஸ் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா ஷேர் ஹோல்டர்ஸோட ஓட்டிங் ரைட்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அந்த கம்பெனியோட மேலாளர்கள் யார் அப்படின்றத டிசிஷன் எடுக்கிறதுல ஓட்டிங்ஸ் நடக்கும். ஸோ அந்த ஓட்டிங்ஸில் உங்களுக்கு உரிமை கிடைக்கும். ப்ளஸ் தேர்ட் திங்ஸ், டிவிடெண்ட்ஸ், அதாவது லாபம் அப்படின்னு சொல்லலாம். இல்லைனா இந்த பிஸ்னஸ் ரன் பண்ணுறதுனால இதை எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல, லாபம்னு வச்சுக்கலாம். ஸோ அது இட்ஸ் நாட் கேரண்டீட், கண்டிப்பாக கிடைக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆர் நாட் கேரண்டீட். தென் ப்ரிஃபர்டு ஸ்டாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்டாக் பேசிக்காக நீங்கள் வாங்குகிற பர்பஸே பார்த்திங்கன்னா ஃப்யூச்சரில் சேல் பண்ண போகிறீங்க, இல்லைனா ஃபிக்ஸ்டு டிவிடெண்ட் பேமெண்ட்ஸ்க்காக மட்டும்தான் வாங்குவீங்க. இந்த ஸ்டாக்ஸில் அந்த கம்பெனியோட ஓனர்ஷிப்காகவோ அந்த கம்பெனி மேலே இன்வெஸ்ட் பண்ணுற அந்த மாதிரியான ஒரு கான்செப்டில் வாங்காமல், இப்போ டுடே வாங்க போகிறேன், நாளைக்கு விற்க போகிறேன், அந்த மாதிரியான ஒரு கான்செப்டில் தான் வாங்குவீங்க. ஸோ இதனால் இது உங்களுக்கு ஹையர் கிளைம்ஸ் கிடைக்கும். ஆன் அசட்ஸ், அந்த கம்பெனியோட சொத்துரிமையில் உங்களுக்கு ஹையர் கிளைம்ஸ் கிடைக்கும். ஏர்னிங்ஸுக்குமே லாபத்துலேயுமே உங்களுக்கு பங்கு இருக்கும்.
அண்டு இது ப்ரிஃபர்ட் ஸ்டாக்ஸ் வாங்குறது மூலயமா உங்களுக்கு ஃபிக்ஸடு டிவிடெண்ட்ஸ் கிடைக்கும். டிவிடெண்ட்ஸ் அப்படின்னா வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு கம்பெனியோட ஒரு ஸ்டாக் வாங்குறீங்க அப்படின்னா வந்து ஒரு சில கம்பெனிகள்லாம் வந்து எவ்ரி வருஷம் வந்து இந்த வருஷம் ஒரு ஸ்டாக் வச்சுக்கிறவங்களுக்கும் நான் ₹1 வந்து டிவிடெண்ட்டாக வந்து பே பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ சில கம்பெனிஸ்லாம் எவ்ரி குவார்ட்டர் பே பண்ணுவாங்க, சில கம்பெனிஸ் 6 month ஒன் பே பண்ணுவாங்க. ஐ திங்க் மோரோவர் எவ்ரி குவார்ட்டர் தான் வந்து மோஸ்ட் ப்ரிஃபர்டு ஒன். லைக் யூஸ்வலாக வந்து எவ்ரி 4 months ஒவ்வொரு 4 மாதத்துக்குமே வந்து உங்களுக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் நீங்கள் வாங்கின ஸ்டாக்ஸ்னால் உங்களுக்கு டிவிடெண்ட்ஸ், அதாவது கொஞ்சம் அமௌண்ட் வந்து உங்களுக்கு வந்து சேரும். அண்ட் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா வந்து உங்களுக்கு ஓட்டிங் ரைட்ஸ் கிடையாது. உங்களால் வந்து ஓட்டிங் ரைட்ஸ், அதாவது யார் ஷேர் ஹோல்டராக இருக்கலாம், ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு இருக்கிற ஓட்டிங் ரைட்ஸ் எதுவுமே வந்து உங்களுக்கு கிடைக்காது. பேசிக்காக யார் வந்து மேலாளராக இருக்கலாம் அப்படின்றதுக்கான இது கிடைக்காது. ஓகேங்களா? தென் ஸோ நெக்ஸ்ட் டாபிக் வருவோம். மார்க்கெட் கேபிட்டலைசேஷன், அதாவது அந்த பிஸ்னஸில் எவ்வளோ அமௌண்ட் அவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அதை பேஸ் பண்ணி ஸ்டாக்ஸை வந்து 3 டைப்ஸாக வந்து வச்சுருக்காங்க. ஒன்று லார்ஜ் கேப் ஃபண்ட். ஸோ லார்ஜ் கேப் ஃபண்ட் அப்படின்னா என்னென்னா பார்த்திங்கன்னா மினிமம் 20,000 கோடி அந்த பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, அதாவது எல்லா லைபிலிட்டிஸ் அசெட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து ஸோ 20,000 கோடி மினிமம் வந்து இருந்திருந்தால் அந்த பிஸ்னஸ் வந்து 20,000 கோடியில் ரன் ஆகுது அப்படின்னா அதெல்லாம் வந்து லார்ஜ் கேப் ஃபண்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த லார்ஜ் கேப் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேசிக்காக வந்து ரிஸ்க் வந்து லோ. நீங்கள் பொதுவாக இந்த ஸ்டாக்கை வந்து ஒரு ₹100 வாங்குறீங்கன்னா ஃப்யூச்சரில் அது ப்ரைஸ் அதிகமாகிறதுக்கான சான்ஸ் தான் ரொம்ப அதிகம். ஓகேங்களா? தென் மிட் கேப் ஃபண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. மிட் கேப் ஃபண்ட்ஸ் இது என்ன அப்படின்னா வந்து லெஸ் தேன் 20,000 crores, அதாவது 20,000 கோடிக்கு கீழே தான் இருக்கும். அட்லீஸ்ட் மினிமம் 5,000 கோடி ரூபாய், 5,000 கோடி வந்து மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் இருந்தால், அதாவது அந்த பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தால் அவங்களாம் வந்து மிட் கேப் ஃபண்ட்ஸ் அப்படி சொல்லுவாங்க. ஃபண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறத விட ஐ திங்க் நான் ஸ்டாக்ஸ்ன்னே சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்டாக்ஸ், லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ், மிட் கேப் ஸ்டாக்ஸ். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரிஸ்க் வந்து இல்லைன்னு சொல்ல முடியாது. பேலன்ஸ், ஆக்சுவலாக ரெண்டுமே பேலன்ஸ்டாக இருக்கும். உங்களுக்கு க்ரோத்துமே பேலன்ஸ்டு க்ரோத் இருக்கும், நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட் பேலன்ஸ்டு க்ரோத் இருக்கும். அண்ட் பொட்டன்ஷியல் ஸ்லைட்லி கொஞ்சம் ரிஸ்க் இருக்கும், வித் மாடரேட் ரிஸ்க் அப்படின்னு சொல்லலாம். தேர்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மால் கேப் ஃபண்ட் சொல்லுவாங்க. சின்ன பிஸ்னஸ், ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ். இதெல்லாம் பார்த்திங்கன்னா எனிதிங் லெஸ் தேன் 5,000 crores, லெஸ் தேன் இல்லை, அதாவது 5,000 crores-ஐ விட கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட்டில் ரன் ஆகிற எல்லா பிஸ்னஸுமே வந்து ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவாங்க.
இந்த பிஸ்னஸ் பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு ரிஸ்க்ஸில் ரொம்ப அதிகம், பட் அட் த சேம் டைம் க்ரோ ஆகிறதுக்கான பொட்டென்ஷியலும் ரொம்ப அதிகம். க்ரோத் பொட்டென்ஷியலுமே ரொம்ப அதிகம். அண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறதுல ரிஸ்க்குமே அதிகம். தென் மூணாவது டாபிக் என்ன அப்படின்னா வந்து க்ரோத் வர்சஸ் வேல்யூ ஸ்டாக்ஸ். ஸோ இது வந்து நம்மளோட என்ன சொல்கிறது, நம்மளோட பர்ஸ்பெக்டிவ் பொறுத்து தான் இருக்குது. அதாவது நம்ம வந்து ஒரு ஸ்டாக்கை வந்து ஒரு பிஸ்னஸை வந்து எப்படி பார்க்குறோம் அப்படின்றத பொறுத்து தான் இருக்குது. க்ரோத் ஸ்டாக்ஸ் அப்படின்றத நான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த பிஸ்னஸ் எப்போவுமே வந்து ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகும் அப்படின்னு நம்புறது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபாஸ்டர் க்ரோயிங் ஸ்டாக் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து எலக்ட்ரிக்கல் இவி வெஹிக்கல்ஸ் சொல்லலாம். இவி பேட்ரிஸ், இவி எலக்ட்ரானிக். ஸோ இப்போ நம்ம பெட்ரோல்லேருந்து இவிக்கு மூவ் ஆகிட்ருக்கோம்ல. ஸோ இவி ரிலேட்டட் திங்ஸ் எல்லாமே வந்து இப்போ க்ரோவிங் ஸ்டாக்ஸ் அந்த மாதிரி சொல்லலாம். இதில் வந்து ஹையர் ரிஸ்க் இருக்குது. ஏன்னா வந்து ஏன் அப்படின்னா வந்து இந்த மார்க்கெட் வந்து இப்போ இவி மார்க்கெட் வந்து க்ரோ ஆக போகுதுன்றது தெரிஞ்சதுனால நிறைய பேர் வந்து இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த இதில் வந்து இப்போது 100 பேர் பிஸ்னஸ் இந்த இவி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா அதில் 100 பேருமே சக்ஸஸ் ஆகணுன்ற அவசியம் கிடையாது. ஒரு 5 பேர் 10 பேர் தான் சக்ஸஸ் ஆவாங்க. ஸோ அதனால் நமக்கு வந்து பேசிக்காக ஹையர் ரிஸ்க், பட் அட் த சேம் டைம் நீங்கள் வாங்கின ஸ்டாக் நீங்கள் தரோவாக வந்து அனலைஸ் பண்ணி ஸ்டாக் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா ஹை ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறதுக்கான சான்ஸுமே அதிகம். நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்லேருந்து அதிகமான ரிட்டர்ன் கிடைக்கிறதுக்கான சான்ஸுமே அதிகம். தென் வேல்யூ ஸ்டாக்ஸ் பேசிக்காக எதெல்லாம் சொல்லுவோம் அப்படின்னா வந்து நம்மக்கிட்ட பொதுவாக வந்து கேஷாகவே இருந்ததுன்னா அது யூஸ்ஃபுல்லாக வந்து இன்றைக்கி 100 ரூபா இருந்ததுன்னா அது 10 வருஷம் கழிச்சு அது உங்கள் கையில் இருந்தாலும் அது வெறும் 100 ரூபா தான். ஒரு பேங்க்கில் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு மினிமம் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். இன்ஸ்டெட் ஆஃப் பேங்க்கில் போடுறத விட வேல்யூ ஸ்டாக்ஸ் அப்படி அதில் அதாவது பேசிக்காக வந்து ஒரு ஸ்டாக்குக்குமே வந்து ஒரு ட்ரூ வேல்யூ இருக்குது. ஒரு கம்பெனியில் ஒரு பங்கு நீங்கள் வாங்குறீங்கன்னா அதுக்குன்னு அந்த ஸ்டாக்குக்குன்னு ஒரு வேல்யூ இருக்குது. அந்த வேல்யூக்கு பிலோவாக ட்ரேட் ஆகுது அப்படின்னா அந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே தான் வந்து வேல்யூ ஸ்டாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஸ்டாக்ஸ் வந்து இந்த பாயிண்ட் எழுதிடுறேன். கம்பெனிஸ் ட்ரேடிங் below their true value. இந்த ஸ்டாக் எப்படி கண்டுபிடிக்கிறது, எதெல்லாம் வேல்யூ ஸ்டாக் கண்டுபிடிக்கிறது அப்படின்றது பின்னாடி நம்ம பார்ப்போம். ஆக்சுவலாக நம்ம வேல்யூ ஸ்டாக்ஸ் அப்படின்னு கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். பட் நம்ம முடிந்த அளவுக்கு அதை கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கைண்ட் ஆஃப் இந்த ஸ்டாக்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா சேஃப் ஸ்டாக்ஸ். ஆக்சுவலாக ப்ரைஸ் எல்லாமே கொஞ்சம் ஹையாக இருக்கும். பேசிக்காக வந்து லார்ஜ் கேப் ஃபண்ட்ஸுமே வந்து யூஸ்வலாக வந்து வேல்யூ ஸ்டாக்ஸ்ன்னு கூட சொல்லலாம். பட் உங்களுக்கு வந்து ஸ்டெடியாக ரிட்டர்ன்ஸ் கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது
ஹெச்டிஎஃப்சி பார்த்திங்கன்னா வந்து லாஸ்ட் 5 இயர்ஸாக வந்து எவ்ரி இயர் வந்து சம்திங் லைக் 6% 3% ஆர் 6% டிவிடெண்ட் கொடுத்துட்ருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். ஸோ அது மாதிரி இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெடியான ரிட்டர்ன் கிடைக்கும். ஸோ இதெல்லாம் தான் வேல்யூ ஸ்டாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தென் வந்து சூஸிங் ஸ்டாக்ஸ், நம்ம வந்து எப்படி வந்து ஸ்டாக்ஸ் எல்லாம் சூஸ் பண்ணணும், இது பேசிக்காக ஒருத்தருக்குமே மாறும். உங்களால் எவ்வளோ அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ண முடியும், எவ்வளோ ரிஸ்க்கை டாலரேட் பண்ண முடியும். அதாவது எனக்கு கேம்பிளிங் மாதிரி பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எல்லா சின்ன சின்ன கம்பெனி எல்லாத்துலேயுமே இன்வெஸ்ட் பண்ணலாம், உங்களுக்கு வந்து ஹை ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். பட் உங்களால் எவ்வளோ இழக்க முடியும், எவ்வளோ வந்து இழக்கணும்னு சொல்கிறத விட வந்து எவ்வளோ அமௌண்ட் வந்து டாலரன்ஸ் பண்ண முடியும் அப்படின்றத பொறுத்து உங்களோட ஃபினான்ஷியல் கோல்ஸ், ஐ திங்க் ஃபினான்ஷியல் கோல்ஸ் தான் முக்கியமான பாயிண்ட். உங்களோட ஃபினான்ஷியல் கோல்ஸ் என்ன, நீங்கள் சம்பாதிச்ச பணத்தை வச்சு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், எவ்ரி மந்த் உங்களால் வந்து 1000 rupees சேவ் பண்ண முடியுது அப்படின்னு வச்சுக்குவோம். இது வந்து பார்த்திங்கன்னா 12 months, ஒரு வருஷத்தில் 12,000 rupees சேவ் ஆகும். 10 வருஷத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 1,20,000 ஆகும். இப்போது இந்த 1,20,000 அமௌண்ட் வந்து உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா உங்களுக்கு 10 வருஷத்துக்கு அப்புறம் உங்களுக்கு 1,20,000 இருந்தால் போதுமா அப்படின்னா நீங்கள் எதுலேயுமே இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு நீங்கள் வந்து எவ்ரி மந்த் இந்த 1000 rupees வந்து உங்களோட சேவிங்ஸில் சாக்ரிஃபைஸ் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு அட்லீஸ்ட் வந்து ஒரு 1,50,000 ஆகுது இருக்கணும், இல்லை 1,50,000லேருந்து ஒரு 2 lakh ஆகணும் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் ஸ்மால் இது அப்போது உங்களோட டிசிஷன் தான் இது. பேசிக்காக இந்த மாதிரி வரணுன்னா தான் நீங்கள் வந்து ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ண வரணுமே. யூ ஹேவ் டு இன்வெஸ்ட் இன் ஸ்டாக்ஸ். பேங்க்கில் இது இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா இது உங்களுக்கு யூஸ்வலாக 10 yearsக்கு என்ன வரும் அப்படின்றத கால்குலேட் பண்ணி பார்ப்போமா. 6% ரிட்டர்ன் போட்டு பார்ப்போம். ஐ திங்க் 12,006னா உங்களுக்கு ஸோ 20, ஸோ எவ்ரி இயர் 60 rupees வரும், 60 ரூபாய் வரும். 60 ரூபாய் 10 வருஷத்துக்கு வச்சு பார்த்திங்கன்னா வெறும் 600 ரூபாய் தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். பேங்க்கில் வந்து இந்த பணத்தை நீங்கள் வந்து 1,20,000 ஆகுது அப்படின்னா இதோட 6% எவ்வளோ வருது? ஆக்சுவலாக இது எல்லாமே இப்போ வீடியோவில் போனோம். ஐ வில் கவர் இட் இன் another டாபிக். இன்னொரு டாப்பிக்கில் நான் இதை வந்து கவர் பண்ணுறேன். ஸோ சூஸிங் ஸ்டாக்ஸ் அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 10 வருஷம் நான் இந்த மாதிரி 1,20,000 நீங்கள் உங்களால் சேவ் பண்ண முடியுது அப்படின்னா உங்களுக்கு அட்லீஸ்ட் வந்து அந்த அமௌண்ட் வந்து 1,50,000 2 lakh கிட்ட ஆகணும்னா நீங்கள் வந்து ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணணும். ஓகேங்களா. இதில் வந்து முக்கியமான பாயிண்ட் என்னென்னா டைவர்சிஃபிகேஷன் சொல்லுவாங்க. டைவர்சிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இதுக்கு தமிழ் அர்த்தம் என்னென்னா வந்து பிரிக்கிறது. உங்களோட அமௌண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா 1,20,000 இருக்குல்ல, இது மொத்தமும் ஒரே ஸ்டாக்லேயோ ஒரே கேட்டகரிலேயோ போடக்கூடாது. ஸோ தெர் இஸ் அ ரூல் சொல்லுவாங்க, 50%, 30%, 10-20% சொல்லுவாங்க. இதை வந்து
நீங்கள் ஒரு லார்ஜ் கேப் ஃபண்ட்ஸில் 50% போடலாம், மிட் கேப்பில் 30% போடலாம், அண்ட் ஸ்மால் கேப்பில் 20% போடலாம். ஸோ இது மூலிமா வந்து நீங்கள் டிசைர் பண்ண கோலை அச்சீவ் பண்ணலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோக்கான கண்டென்ட் இது போதும்னு நினைக்கிறேன். ஃபர்தராக வந்து ஆக்சுவலாக வந்து நான் ஸ்ட்ரெயிட்டாகவே ஸ்டாக்ஸில் போயிட்டு டைரெக்டாக ஒரு ஸ்டாக்கை வாங்கி உங்களையும் வாங்க சொல்லி நான் ஏன் வாங்குறேன்னு சொல்லாமல் அப்படியும் பண்ணலாம். பட் அப்படி பண்ணுறதை விட நீங்கள் பண்ணுற ஒரு விஷயமும் வந்து நீங்கள் ஏன் பண்ணுறீங்கன்னு உங்களுக்கு தெரியணும். அப்போ தான் வந்து ஏன்னா நான் ஸ்டாக் வாங்குறேன்னா அது என்னோடய பொறுப்பு. என்னை பார்த்து நீங்கள் ஸ்டாக் வாங்கினாலும் அதுக்கு நான் பொறுப்பாக முடியாது, நீங்கள் தான் பொறுப்பு. ஸோ எடுக்கிற ஒரு விஷயமும் உங்களோட முடிவுக்கு நீங்கள் தான் காரணம். ஸோ எந்த விஷயத்தையுமே வந்து இங்கிலீஷில் ஒரு விஷயம் சொல்லுவாங்க, இன்ஃபர்மேட்டிவ் டிசிஷன் வந்து ஆல்வேஸ் பி சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து நீங்கள் வந்து நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்றதை ப்ரெடிக்ட் பண்ணக்கூடாது. அது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயமா இருக்கணும். நாளைக்கு மழை பெய்ய போகுதுன்றது வானிலையில் வந்து எவ்வளோ தூரம் ப்ரெடிக்ட் பண்ணுறாங்களோ அது வந்து எவ்வளோ தூரம் வந்து ட்ரூ ஆகும்னு நினைக்கிறீங்க. ஸோ ஐ திங்க் நான் வந்து டாபிக் தாண்டி போயிட்டுருக்கேன். ஸோ இந்த வீடியோ இதோட போதும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ வந்து நான் வந்து எல்லா கமெண்ட்ஸையும் ரீட் பண்ணுறேன். அண்ட் மோரோவர் நான் வந்து எடுக்கிற கண்டென்ட்டில் ஏதாவது மிஸ்டேக்ஸோ இல்லை வந்து இதை விட பெட்டராக எடுக்கலாம் ப்ரோ, கிராஃப்ஸ் இது மாதிரி வரையலாம். ஃப்யூச்சரில் நான் வந்து ஆக்சுவலாக வந்து கிராஃப்ஸ் எல்லாமே வரைவேன். அந்த கேண்டில் ஸ்டிக்ஸ் இது எல்லாத்தையும் வரைஞ்சி எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது. ஆக்சுவலாக 5000 ஸ்டாக் இருக்குது. நான் இதில் போய் எப்படி வந்து அந்த ஸ்டாக்ஸை வந்து ஒரு 10 ஸ்டாக்கோ இல்லை 20 ஸ்டாக்காவோ நீங்கள் குறைக்கிறது, அதாவது உங்களுக்கு தேவையான ஸ்டாக் என்ன அப்படி குறைக்கிறது, இது பற்றி எல்லாமே நம்ம வந்து ஃப்யூச்சர் வீடியோஸில் பார்ப்போம். நான் வந்து ஒரு ஸ்டெப்பாக போகணுன்னு ஆசைப்பட்றேன். ஸோ பேசிக்ஸில் வந்து கவர் பண்ணி ஸோ கம்ப்ளீட்டாக உங்களுக்கு இது ஒரு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து படிக்கிற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நீங்கள் 12th ஸ்டாண்டர்டில் தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க. அதை மாதிரி நான் வந்து இப்போதைக்கு நான் பிளான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது வரைக்கும் கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.